ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஜனவரி ஃபஸ்ட்டுக்கான எபிசோடில் தான் நம்ம கண்டென்ட்டாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து அந்த ஹலோ டாஸ்க் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹலோ தான் அந்த டாஸ்க் பேர் அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க்கை படிக்கிறது பார்த்திங்கன்னா தீபக் தான் படிக்கிறாரு. ஆக்சுவலி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நாலேஜ் இருக்குது. அவரே வந்து டாஸ்க் படிக்கும்போது ஒரு சின்ன இடத்துல கோட்டை விட்டுறாரு. அது முக்கியமான இடமும் கூட. அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. 1 ஹவர்லேயே அது வந்துச்சு. நான் லைவ்லேயும் பார்த்தேன். அதாவது அந்த டாஸ்க் எப்படின்னா, அங்கே வந்து ஃபோன் வந்து கார்டன் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. அதை போய் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க் அவங்க பண்ணக்கூடாது. அவங்க யாரையாச்சும் செலக்ட் பண்ண வைக்கணும். ஒருவேளை அந்த டாஸ்க்கை பண்ண இவங்க கேட்குற ஆள் ஒத்துக்கல அப்படின்னா அது பிக் பாஸ் கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லிடணும், அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் மறுபடியும் டைம் கொடுப்பாரு. அப்போ மற்றவ யாரையாச்சும் அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த டாஸ்க் பண்ண. அப்படி யாருமே ஒத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தீபக் படிச்சிடறாரு. ஆக்சுவலாக அது 1 இல்லை -1. இந்த இடத்துல இந்த டாஸ்க்கை படிக்கும் போதே மஞ்சரி அந்த இடத்துலலாம் ஷார்ப்பாக கவனிக்கிறது மஞ்சரி தாங்க. எந்தளவுக்கு அவங்க வீக்கெண்டில் வந்து கிளாரிட்டி கொடுக்குறாங்களோ சேது சார் கேட்கும்போது, அதே மாதிரி முத்துவும் மஞ்சரியும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துலலாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் முக்கால்வாசி டைம் முத்து வந்து இந்த இடத்துல வாயை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பண்ணுற மாதிரியும், ஆனால் மஞ்சரி வந்து டக்குன்னு ஆன் த ஸ்பாட் அதை பேசிடுற மாதிரியோ சொல்லிடுற மாதிரி இருக்கிறது தான் அவங்களோட வீக்னஸாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ரொம்ப கான்ஷியஸாக இந்த இடத்துல நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது முத்து. இது 2 தான் அவங்க 2 பேருக்குமான இருக்கிற டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறேன். பேச்சுன்னு வந்துட்டால் 2 பேருமே பிளான் பண்ணி பேசுகிறதுங்கிறது ஒன்று. ஆனால் இந்த இடத்துல நம்ம பேசலாமா வேணாமா, இல்லை இந்த இடத்துல இப்படி பேசினா சரியாக இருக்கும், இல்லை இவ்வளோ பேசினா சரியாக இருக்கும், இல்லை எதுவுமே பேசலைன்னா அது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பண்ணுற முத்துவை நம்மளால் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் மஞ்சரிக்கு இந்த ஒரு சின்ன புரிதலில் தான் அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஜெர்க் ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல அவங்க பட்டுன்னு பேசினதோ பளிச்சுன்னு பேசுகிறதோ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சில சமயங்களில் அதே அவங்களுக்கு மைனஸாகவும் இருக்குது. ஆனால் முத்துக்கு எங்கேயும் மைனஸ் ஆகலையா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு மைனஸ் ஆனாலும் அதை மைனஸாக அவர் காமிச்சிக்காமல் அதையுமே வந்து அடுத்தடுத்து அவர் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னும் போது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த யோசிக்கிறதுல இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் முத்துக்கும் மஞ்சரிக்கும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மஞ்சரி தான் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. 1 பாயிண்ட்டான்னு கேட்குறாரு. அப்போ தான் 1 பாயிண்ட்டுன்னு நம்ம திருப்பி படிக்கிறாரு தீபக் கதை. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸே சொல்கிறாரு அது -1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே தீபக் அது -1 சாரி நான் ஹைஃபன் நினச்சிட்டேன் பிக் பாஸ், சாரி கைஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ யானைக்கும் அடிசரக்கும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல தீபக்கும் அதை ப்ரூஃப் பண்ணாருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு டாஸ்க் எக்ஸ்பர்ட்டாக இல்லை டாஸ்க் படிக்கிறதுல அவருக்கான நாலேஜபிள் பர்சனாக இருக்க தீபக்கே இந்த இடத்துல அந்த மைனஸாக அது ஹைஃபனான்னு தெரியாமல் அதை வந்து கோட்டை விட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அது எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் நடக்கும், இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அந்த டாஸ்கோட புரிதலில் பார்த்தா ஒன்று டாஸ்க் செஞ்சால் ப்ளஸ் கிடைக்கணும், இல்லை டாஸ்க் செய்யலைன்னா 0 கிடைக்கணும். ரெண்டும் இல்லாமல் யாரும் அந்த டாஸ்க்கை செய்ய ஒத்துக்கல அப்படின்னா 1 பாயிண்ட் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், இது எப்படி அந்த டாஸ்கோட கேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது அது யதார்த்தமான உண்மை. ஏன்னா யாருமே பண்ணலை அப்படின்னா அது ஆப்வியஸாக அவங்களுக்கு 0வாக இருக்கணும். இல்லைனா செய்யலை அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி மைனஸ் ஆகணும். 2 இல்லாமல் ஏன் 1 பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க? அப்படி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் எல்லாருக்கும் +1 வந்துடுமா என்ன? அது அந்த டாஸ்க்கு மேட்ச் ஆகாதே. ஸோ டாஸ்கோட பர்பஸே ஒன்று +ஆக இருக்கணும், இல்லை -ஆக இருக்கணும், இல்லை எய்தர் 0வாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்து இது எந்த இடத்துலையுமே அந்த 1 ஆட் ஆகலை அப்படிங்கும்போது எனக்குமே அந்த டாஸ்க் படிக்கும்போது தோணுச்சு, இது ஏன் 1 கொடுக்குறாங்க? ஒத்துக்கலைன்னு சொல்கிறதுக்கு ஏன் 1 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒத்துக்கலைன்னா -1 அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்கோட உள்ளே வச்சிருக்க அந்த ட்விஸ்ட் அப்படிங்கும்போது இதை வந்து அப்புறமா ரியலைஸ் பண்ணி தீபக் படிச்சிடுறாரு. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து பெல் அடித்தோடனே அதாவது கார்டன் ஏரியாவில் ஃபோன் வச்சுருப்பாங்க, யார் போய் அந்த ஃபோனை எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபோனை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடகடன்னு ஓடி போய் எடுக்கணுன்ற மாதிரி அங்கே வந்து அந்த ஃபோன் பக்கத்துலேயே போய் தீபக் உட்காந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னா யார் ஃபோன் எடுத்தாலும் எனக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு வேளை அந்த யாருக்கு அந்த டாஸ்க் போகுதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முத்து எடுத்து மஞ்சரிக்கோ ஜாக்லினுக்கோ அந்த டாஸ்க்கு கொடுத்தா அவங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டா அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்னா அந்த 3 பாயிண்ட்ஸும் இவங்க 2 பேரில் யார் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். எய்தர் இவங்க 2 பாயிண்ட்ஸ் அவங்க 1 பாயிண்ட்ஸ். அதாவது அந்த ஃபோன் எடுக்கிறவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். நான் உனக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு இந்த டாஸ்க்கை பண்ணி கொடு, இல்லை எனக்கு 1 பாயிண்ட் உனக்கு 2 பாயிண்ட்ஸ், ஆனால் இந்த டாஸ்க்கு நீ பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த டாஸ்க்கை அவங்க பண்ணலை அப்படின்னா இவங்க அந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ ஒத்துக்கலைன்னா -1 ஆகும். டாஸ்க்கை பண்ணி முடிக்கலைன்னா எலிமினேஷன் ஆகும். பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 3 பாயிண்ட்ஸை எவ்வளோ வந்து டாஸ்க் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபோன் எடுக்கிறவங்க டிசைட் பண்ணணும். இதுதான் அந்த கேமோட அந்த ரூல்ஸ் அப்படின்னு வருது.
ஸோ வந்து தீபக் இந்த இடத்துல அந்த ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு யார் வந்து ஃபோன் எடுத்தாலும் எனக்கு டாஸ்க்கு கொடுக்கணும், அதெல்லாம் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஃபன்னாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கடகடன் யார் ஓடி வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து, ரயான் 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பட் ஆனால் முத்து வந்து அந்த டேபிளை தொட்டுட்டு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தள்ளி டேபிளை தொட்டுட்டு ஆப்போசிட் சைடில் தள்ளி அந்த ஓடி வந்த ஃபோர்ஸில் தள்ளி நின்றுடுறாரு ரயானு. இந்த சைட் முத்து வந்து ஃபோன் வந்து தொட்டுடுறாரு. அப்படின்னும்போது இந்த இடத்துல யார் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. நம்மளுக்குமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுத்தாலுமே அங்கே இருக்கிற தீபக்கோ ஜாக்லினோ டக்குன்னு முத்துதான்னு ஒன்று சொல்லிடுறாங்க. இதை ரயானால் அக்செப்ட் பண்ண முடியல. இல்லை நானும் தான், அதாவது அங்கே டேபிள் மேலே அந்த ஃபோன் வச்சுருக்காங்க, டேபிளில் டச் பண்ணுறது முக்கியமா இல்லை ஃபோனை டச் பண்ணுறது முக்கியமா அப்படிங்கிறது ரூல்ஸில் இல்லை. அப்படின்னும்போது இவங்களே ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்துடுறாங்க. டேபிளில் தொட்டது ரயான், ஃபோனை தொட்டது முத்து. அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு வந்தது முத்து தான், முத்துக்கு அப்புறம் தான் வந்து ரயான் தொட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ரயானுக்கு கோவம் வந்துடுது. அது வந்து இப்போ என்னன்னே டிசைட் ஆகாத பட்சத்தில் ஃபோனை வந்து முத்து எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து ரயான் கத்திக்கிட்டே இருக்கார். யார் எடுத்ததுன்னு யார் வந்து தொட்டதுன்னே ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்காம எப்படியே முத்து எடுத்து ஃபோன் பேசுவோம் போது அதான் ஒருத்தருக்கு 2 பேர் சொல்லிட்டாங்களேன்னு முத்து சொல்கிறாரு. சொன்னது தீபக்கும் ஜாக்லின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க முத்து தான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு. தீபக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இல்லைடா நீ டேபிளை தொட்டால் அவன் ஃபோனை தொட்டான், ஆக்சுவலி 2 பேருமே ஓவரால் வந்து மோரார்லெஸ் கரெக்டாக தான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் பூசி மழுப்புறாரு. இந்த இடத்துல 2 பேர் சொல்லிட்டாங்கல்ல ஆல்ரெடி அப்படி முத்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாலும் அந்த இடத்துல ரயான் சொல்கிறார் அந்த 2 பேரும் உங்கால் தானே, அப்போ எனக்கான ஒரு 2 பேரையும் நாங்கள் உட்கார வச்சுட்டு வந்து ஃபோனை தொடுறேன், அப்போ அவங்க எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல வார்த்தையை விட்டுடுறாரு. ஏன்னா அவர் மனசில் இருந்தது அதுதான், அது வெளில வந்துடுச்சு. இது ஓவராலாக ஒரு பவித்ரா கிட்டேயும் பேசியிருக்காரு. பார்க்குற நம்மளுக்குமே அது அப்படி தான் புரியுது. ஏன்னா குரூப்பாக உட்காந்து இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கோவா கேங் பண்ணது தப்பு அப்படின்னு சேது சார் அட்ரஸ் பண்ண மாதிரி இந்த வீக் இதையும் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா முத்து ஒரு 3 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வீட்டில் வச்சிருக்காரு. எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவர் வேலை தான்னாலுமே எல்லாருமே அந்த ட்ராப்குள்ளே வரல அப்படின்னும் போது சௌந்தர்யாலாம் அந்த ட்ராப்குள்ளே வரவே இல்லை, பவித்ராலாம் அந்த ட்ராப்குள்ளே வரவே இல்லை, ரயானும் வரல. ஏதோ ஒரு இடத்துல இப்போ வந்து முத்துவும் தீபக்கும் வந்தாச்சு, மஞ்சரியும் வந்தாச்சு, ஜாக்லினும் வந்தாச்சு. சௌந்தர்யாவை அப்போதைக்கு அப்போ போய் கொஞ்சம் வந்து ட்ராக்கில் வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அருணும் விஷாலும் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது ஆப்வியஸாக முத்து சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு வகையில் நம்ம லாபம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாய்ஸ் டீம் இருந்தது இல்லைங்களா. பாய்ஸ் டீமுக்கெல்லாம் பெருசாக யோசனையே இல்லை, மூளையே இல்லை. ஆனால் அவங்க கேமையும் சேர்த்து முத்து ஆடி நானும் வின் பண்ணுறேன் உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல அப்போ அப்படி பண்ணாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அருணுக்கும் விஷாலுக்கும் பெருசாக பாயிண்ட்ஸ் இல்லைன்னும் போது ஆப்வியஸாக இவங்களுக்குள்ள அவங்களையும் இவர் சேர்த்துக்கிறாரு, தேவைப்படும் போது இந்த குரூப் கூட சேர்ந்து ஆடுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல ராணவ் 2 கட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அவர் வந்து முத்து சைட் பேசுவாரா இல்லை அருண் சைட் பேசுவாரா இல்லை அவருக்காகவே பேசுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்னா. முத்து எப்பயுமே ராணவ் மட்டும்தான் தட்டிட்டு இருப்பாரு அப்படின்னும் போது அந்த வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறது அருணும் விஷாலும் தான் ராணவுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது ராணவ நம்ம அந்த ஒரு இது கேட்டகரிக்குள்ளேயே சேர்க்க முடியாது, அவர் யார் சைடு அப்படின்னும் போது. ஆனால் முத்து இந்த 4 பேரை வச்சு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஸோ இந்த இடத்துல ரயான் வந்து வார்த்தையை விட்டுறாரு உங்காலுங்க சொன்னது அப்படின்னு. ஆனாலுமே முத்து அதெல்லாம் எதையும் சட்டை பண்ணாமல் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தோன்னே யார் ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பிக் பாஸ் பேசிட்டாரு. ஏன்னா யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க செகண்ட் வந்தாங்க அப்படிங்கிறதுல மைக்கில் போய் யாராச்சும் சொன்னால் யாராச்சும் கேட்டால் வேணால் பிக் பாஸ் அதுக்கு கிளாரிட்டி கொடுப்பாரு. இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு நீ நானா போட்டி போட்டுட்டு ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ஃபோனை எடுக்க விட்டுடுறாங்கல்ல, ஸோ அதை எடுக்காமல் வந்து ட்ரை பண்ணியிருந்தா மேபி வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இவங்க குழப்பிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே அந்த குழப்பத்தை வந்து கண்டினியூ பண்ணிருக்கும் போது பிக் பாஸ் அதுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ ஃபோனை எடுத்தவங்கக்கிட்ட பிக் பாஸ் பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோனை எடுத்தோடனே முத்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இதை யார் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து இவர் ஜாக்லின் பேரை தான் சொல்லுவார். சரி ஓகே ஜாக்லின் கிட்ட போய் பேசிவிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசிவிட்டு நீங்கள் வந்து லிவிங் ஏரியாவில் ஜாக்லின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து என்ன டாஸ்க் அப்படின்னா அங்கே வந்து கப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கப்ஸை வந்து 10 நம்ம சின்ன பசங்களாம் அடுக்குவாங்க இல்லைங்களா, 10 கப்ஸ் வச்சுட்டு அது மேலே ஒன்றுன்னா அந்த கோன் ஷேப்பில் அடுக்கணும் அப்படின்ற மாதிரி 30 கப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த கோன் ஷேப்பில் அடுக்கணும், பர்டிகுலர் அந்த செகண்ட்ஸ்குள்ளே அடுக்கணும் அப்படின்னும் போது இது தான் வந்து டாஸ்க்காக வருது. ஜாக்லின் கிட்ட கேட்டோன்னே ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இல்லை நீ ரயான் கிட்ட வேணால் கேளு, எனக்கு ப்ரெஷர் என்ன நான் பண்ணுவேனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட கேட்டால் மஞ்சரியும் நீ ரயான் கிட்ட கேட்கல, நீ ஃபஸ்ட்டு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரயான் கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்டீங்க முத்து அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின் கிட்டனா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இல்லை ஒத்துக்கல நம்ம எனக்கு அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். நான் ஜாக்லின் கிட்ட கேட்டேன், ஜாக்லின் ஒத்துக்கல, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பேன், அந்த டைமில் தான் நீங்கள் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணவே தவிர இப்படி இல்லை இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா முத்து தான் தனியாக அவருக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாரு, அந்த மாதிரி அவர் பண்ணார். அதுக்கப்புறம் பிக் பாஸ்
பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த ரூல்ஸை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து ஒத்துக்கலான்றதை சொன்னதுக்கப்புறம் டேரெக்டாக போய் ஒரு மஞ்சரி அனுப்பணும்னு சொன்னவர் மஞ்சரியை கேட்டிருக்கலாம். ஆனால் மஞ்சரி வந்து ரயான்னு சொன்ன உடனே அப்புறமா இவருமே ரயான், ஆனால் மஞ்சரிக்கிட்டையும் ஜாக்லின்கிட்டையும் ஒரு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ரயான் தான் ஃபஸ்ட்டு இருந்தால் மைண்டில், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னும்போது முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுகிறாரு. ஏன்னா ஜாக்லின் கிட்ட கேட்குறாரு, ஜாக்லின் முடியாதுன்னு சொல்கிறாங்க, மஞ்சரி கிட்ட கேட்குறாரு, ரயான்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரயான் தான் இருந்தது இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணுறாரு. பிக் பாஸ்மே ஜாக்லின் ஒத்துக்கலன்னா வேறு யார் அனுப்ப போகிறீங்கன்னு கேட்டால் டக்குன்னு அந்த இடத்துல இவர் மஞ்சரின்னு சொல்லலை, ஏன்னா மஞ்சரி ரயான் சொன்னதுனால ரயான்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இவருக்கு ஸ்ட்ராங்காக மஞ்சரி தான் அனுப்பணும்னா மஞ்சரியை கேட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு யாராச்சும் சொல்லியிருக்கணும். இல்லை ரயானை தான் அனுப்பணும்னு இவர் மைண்டில் இருந்தால் அவர் செய்கிறாரு செய்யலை, அதை வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை முழுசாக இவர் ஏற்றுக்கணும். ஏன்னா இவரோட ஒப்பீனியனுமே ரயான் தான் இவரே சொல்கிறார். அப்படின்னும் போது ரயான் கிட்ட லிவிங் ஏரியாவில் கேட்கும்போது ரயானும் ஒத்துக்கிறாரு, அவரும் ஜென்யூனாக தான் போய் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸில் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ சாரி கைஸ், கொஞ்சம் விக்கல் வருது. முத்து வந்து அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகிடுறாரு. அது எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ரயான் வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த ஃபோன் எடுக்கும்போது இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்குன்னா ரயானுமே முடியாதுன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லியிருந்தால் முத்துக்கும் -1 ஆயிருக்கும். பட் ஆனால் கேட்டதுனால ஜென்யூனாக ரயான் அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. ஏன் அவ்வளோ நேரம் கான்ட்ரவர்சி ரயான் கூட போகிற பட்சத்தில் ஏன் தீபக்கை சொல்லியிருக்கலாமே முத்து? ஏன் அருண் கூட சேர்ந்து கேம் ஆடும்போது அருணையும் விஷாலையும் சொல்லியிருக்கலாமே? ஏன் சொல்லலை? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கான்ட்ரவர்சியாக இருக்க ரயான் கிட்ட ஏன் போய் நின்னீங்க? ரயான் தான் மைண்டில் இருக்குன்னு உங்களுக்கும் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில்டான பர்சன் தேவைப்படுது, இல்லை இவங்களால தான் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, இல்லை அந்த இடத்துல வேறு ஏதோ ஸ்ட்ராட்டஜி உங்கள் மைண்டில் ஓடுதுன்னா அதுக்காக தான் நீங்கள் ரயானை செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் வர ப்ளஸ்ஸோ மைனஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது இந்த இடத்துல ரயான் முடியாதுன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு -1 ஆயிருக்கும். இல்லை ஏன்னா யாருமே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை மஞ்சரியை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும், மஞ்சரியோ ஜாக்லினோ. ரெண்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்காக ரயான் போய் ஜென்யூனாக அந்த கேம் ஆடினா அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க. எலிமினேட் ஆகிட்டதுக்கப்புறம் வெளில வந்து அவ்வளோ புலம்புறாரு ஜாக்லின் கிட்டலாம். அதாவது ஏதோ ஒரு இடத்துல நாமினேஷன் ப்ராசஸில் ஏதோ ஒரு இடத்துல ரயான் வந்து சொல்லியிருப்பார் பேசும்போது, இந்த மாதிரி நான் எந்த டாஸ்க்குமே நான் தோத்ததில்லை, செஞ்சதில்லை, நான் வந்து எல்லாமே எனக்கான ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிருக்கேன், வின் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லியிருப்பார். அப்படி எல்லாருமே எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணலாங்கிறது உண்மையாக இருந்தாலுமே அவரோட பெருமை பேசுறதுக்காக இல்லை அவரோட எஃபோர்ட்டை சொல்கிறதுக்காக அவர் சொன்னது அது தப்பில்லை. என்னவோ அந்த வார்த்தையை நம்பி மட்டும்தான் முத்து அனுப்புன மாதிரி முத்து யோசிச்சுட்டு, எந்த டாஸ்க்குமே தோத்ததில்லை, எதுவுமே பண்ணலை, தோத்ததில்லைன்னு சொன்னியேடா, இப்போ இதில் தோத்துட்டு வந்துட்டியேடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார் ஜாக்லின் கிட்ட. யார் என்னை பற்றி பின்னாடி நான் இல்லாதப்போ பேசாதீங்கன்னு சொன்ன அந்த முத்து இப்போ ரயான் கிட்ட ஒரு டாஸ்க்கை நம்பி கொடுத்து அவர் பண்ணலன்னொன்னே அவரை பற்றி ஏன் ஜாக்லின் கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. அப்போ ஜாக்லின் கிட்ட பேசும்போது அதோடு அவர் நிறுத்தலை, ரயான் வந்து இது சரியாக பண்ணல, எங்கே அவங்க ஃபஸ்ட்டு 10 அடுக்கும்போதே 24 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதாவது அந்த டாஸ்க் வின் பண்ணல அப்படிங்கிறத விட அந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆகிட்டார் அப்படிங்கிறது இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் ரயானை அனுப்பிச்சிருக்க வேண்டாம், அனுப்பிச்சிட்டிங்க, அவர் பண்ணிட்டு வந்துட்டார், அவரால் முடியலன்னா அவர் சாரி சொல்லிட்டாரு, சரி ஓகே எஃபோர்ட் போட்டேன்னு அங்கே அவர் முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி வந்து நீங்கள் இப்படி ஜாக்லின் கிட்ட பேசுறது நியாயமா முத்து அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஓகேங்களா? அப்போ வந்து ஜென்யூனாக தான் ரயானா அந்த கேம் ஆடுறாரு. வேணும்னு தோக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஆட மாட்டாங்க. எனக்கு வந்து ஆப்வியஸாக ஜென்யூனாக ரயானா ஆடின மாதிரி தான் இருந்தது. இல்லைன்னா முத்துக்கு மைனஸ் ஆக்கணும்னா முடியாதுன்னு சொல்லி அவர் மைனஸும் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஜென்யூனாக அவர் அந்த நிமிஷம் அந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலும் யார் ஃபோனை எடுத்தது அப்படின்னு வந்தாலுமே கேட்ட மரியாதைக்கு அவர் ஒத்துக்கிட்டு போய் ஆடினாரு. ஆட முடியல, வந்துட்டார். அதுக்கப்புறம் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் உட்காந்து முத்து பின்னாடி பேசுகிறீங்க ரயானை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணேன்னு சொன்னியேடா, இது தோத்துட்டு வந்துட்டியேடா, எனக்கு மஞ்சரி தான் ஆப்ஷனாக இருந்தாங்க, ஆனால் ரயான் அமிச்சேன் அப்படின்னும் போது மஞ்சரி ஆப்ஷனாக தான் மஞ்சரி கிட்ட நீங்கள் கேட்டு கன்வின்ஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதுன்னு ஏன் ரயான் அமிச்சிங்க? அங்கே ஜாக்லின் கிட்ட மஞ்சரி கிட்ட ரயான் தான் ஆப்ஷன் சொன்னீங்க. இப்போ ரயான் தோத்துட்டு வந்தப்பறம் எனக்கு மஞ்சரி தான் ஆப்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லி ஏன் முத்து முன்னுக்கு பின் முரணாவே பேசுகிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. இது ஒரு இடத்துல நடந்தது. சரி, இவங்களது தான் இப்படி ஆச்சு அப்படின்னா டாஸ்க் விட்டு வெளில வந்தாச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் நெக்ஸ்ட் டைம் போய் அவர் ஃபோன் எடுக்கிறார். அப்போ ராணுவ வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே குடிக்கணும் அப்படின்னும் போது ராணுவ வந்து சரி இன்னும் உங்களுக்காக செய்கிறேன் ட்ரை பண்ணுறேன் போது அவரோட முடிஞ்ச எஃபோர்ட்டை கொடுக்குறாரு. பட் ஆனால் மேக்ஸிமம் 2 லிட்டர் தாங்க குடிக்க முடியும் தண்ணி, அதுக்கு மேலே குடித்தா கொமட்டோன்றது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் தானாலுமே ராணவ் அவரோட எஃபோர்ட்டை போட்டார். வாமிட் பண்ணோன்னே தீபக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது முடியாதுன்னு விட்டுறான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவரோட பெஸ்ட் எஃபோர்ட்டை அவர் போட்டார் வாமிட் பண்ணி ஆனாலும் முடியல. ஸோ தீபக்கும் அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் 2 பேரால் அந்த கேமை பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே யோசனையாக இருந்தது. ஒரு உண்மைதான் அப்படின்னாலுமே இதை வந்து உசுப்பேத்துற விதமாக லிவிங் ரூமில் வந்து தீபக் அங்கே இருக்காங்க, ரயான், பவித்ரா, ஜாக்லின் எல்லாருமே இருக்கும்போது, மஞ்சரி எல்லாருமே இருக்கும்போது
இதை பற்றி நான் 24/7 பேசியிருப்பேன். அதாவது அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் முத்து வெஸ் ரயான் வெஸ் மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்கும் மஞ்சரிக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு டிபேட் வந்துடும். அதாவது அந்த லிவிங் ரூமில் என்ன சொல்வார்னா, என்னென்ன யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, யார் ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்க தானே கரேஜு, அவங்க தான் கரேஜாக விளையாடுறாங்கன்னு அர்த்தம், அவங்க தான் கரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக்கும் முத்துவும் ஃபோன் எடுத்ததுனால இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த கேமில் தைரியமாக ஆடுறாங்கனோ, மற்றவங்களுக்கு தைரியம் இல்லைனோ இவர் மீன் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. ஆப்போசிட்டில் இன்னும் 4-5 பேர் அந்த டாஸ்க்குள்ளே போகலை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மற்றவங்கள கோழன் மீன் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. அப்படின்னும்போது இதே தான் ரயான் வந்து எனக்கு பயந்துட்டு தான் நீங்கள் 5 பேராக அலைன்ஸ் போட்டு டீம் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் யாரையும் பார்த்து பயந்துன்னு சொல்லாத, அப்படிலாம் சொல்லாத ரயான், அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாத அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன முத்து அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே மஞ்சரி அதை கேட்டுடுறாங்க. காலையில் தான் ஒரு விஷயம் போச்சு பயப்படுறது அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ நீ கரேஜ்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது முத்து அதுவுமே அப்படி தான் மீன் ஆகுது அப்படின்னும் போது முத்து உடனே இன்டென்ஷனாக நான் அப்படி ஒன்று சொல்ல, நான் பொதுவாக தான் சொன்னால், நான் ரயான் என்னை பார்த்து சொன்னா அப்படின்னும் போது உங்களை பார்த்து சொன்னது ரயான் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அவர் பொதுவாக முத்துன்னு சொல்லலை, பயப்படுறீங்க பயந்தீங்க அப்படி எல்லாரையுமே பொதுவாக 5 பேரையும் சேர்த்து தான் சொன்னார், அலைன்ஸ் போட்டால் 5 பேரையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எங்கேயுமே முத்து வந்து நீ பயப்படுறேன்னு தனித்தனியாக யாரும் மீன் பண்ணல. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபோனை எடுத்தவங்க தானே கரேஜாக விளையாடுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, எடுத்த உங்கள் 2 பேரையும் நீங்கள் தைரியனும், எடுக்காத மற்ற எல்லாரையும் நீங்கள் கோழனும் சொல்கிற மாதிரியோ பயப்படுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது மீன் ஆகும் முத்து. நீங்கள் இன்டென்ஷனாக சொன்னாலும் சொல்லனாலும் எதிர்க்க இருக்கவங்களுக்கு அது அப்படி தான் மீன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிற வேண்டிய விஷயத்த மஞ்சரி அந்த இடத்துல முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுருக்குன்னு கோவத்துன்னு. அந்த சுருக்கோட வெளிப்பாடாக அவர் மஞ்சரியே வந்து நடுவில் வந்து சகுனி வேலை பார்த்துட்டு பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மஞ்சரி அந்த இடத்துல மூவ் பண்ணி போயிட்டு என்ன சொன்ன முத்து அப்படின்னும் போது, இல்லை நடுவில் வந்து ஒரு வேலை பார்த்து விட்டு போயிட்டல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிற விதம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பக்கத்தில் தீபக்கும் இருக்காருன்னு தெரிஞ்சு, இல்லை லிவிங் ஏரியாவில் பொதுவாக இவருக்கு யாராச்சும் ஏதாவது சொல்லும் போது மட்டும் தனியாக வந்து அட்ரஸ் பண்ணுங்கள், தனியாக என்கிட்ட வந்து பேசுங்க, என்கிட்ட முரண் இருந்தால் தனியாக வந்து அதை பஞ்சாயத்து பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிற முத்து இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம மஞ்சரியை மற்றவங்க முன்னாடி சகுனின்னு சொன்னது, அதுவும் தீபக் முன்னாடிலாம் சொன்னது, ரயான் முன்னாடிலாம் சொன்னது, பவித்ரா முன்னாடிலாம் சொன்னது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்காரா அப்படின்னு அப்போ தான் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது. யாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னும் போது மற்றவங்க முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனியாக 1000 திட்டிக்குவாங்க, தனியாக 1000 முரண்பாடு வந்தாலும் அதை பேசிக்குவாங்க. அது சார்ட் அவுட்டே ஆகலைன்னாலும் அதை சரியான மாதிரி வெளியில் காட்டிக்குவாங்களே தவிர உள்ள அந்த கோத்தையோ இல்லை அந்த ஒரு ஆதங்கத்தையோ வச்சுப்பாங்களே தவிர இப்படி பளிச்சுன்னு வந்து மற்றவங்க முன்னாடி சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல முத்து மஞ்சரி மட்டும் என் முத்துவை சொன்னாங்கன்னா, முத்து மேலே மஞ்சரிக்கு தனிப்பட்ட கோவம் இல்லை. ஆனால் அன்றைக்கி காலையில் ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு, அது ரயானுக்கும் ஆயிருக்கு. ரயான் வெஸ் முத்துன்னு ஆயிருக்க பட்சத்தில் அந்த இடத்துல மஞ்சரி நின்னாங்கன்னா, இங்கேயுமே நீ சொல்கிறதோ தப்பு தான் முத்து, அது அப்படி தான் மீன் ஆகுதுன்னும் போது ரயானா இந்த இடத்துல சும்மா இல்லை, பழசை எடுத்துக்கிட்டு ஏதாவது முத்துவும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருக்கான போது ஒரு சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். ரயான் வந்து திருப்பி பழசை வந்து யோசிச்சு அதை தான் இப்போ நீ சொன்ன இல்லை முத்து தைரியமாக இருக்கணும்னா தனியாக ஆடணும், தனி டாஸ்க்குன்னு அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னும் போது நேற்று போட்ட அலைன்ஸுன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை. ஆனால் தனியாக ஆடி இருக்கணுன்ற தனியானதான் தைரியம் தான் நானும் சொல்கிறேன், அப்புறம் ஏன் நீ அலைன்ஸ் போட்ட அப்படின்னு இன்டெரக்டாக அதை மீன் பண்ணவும் இந்த இடத்துல ரயான் வந்து அந்த பதில் மஞ்சரி ஆரம்பித்து ரயான் அதை திருப்பி அதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்து பழச டாபிக் கொண்டு வருவாங்கன்னு முத்து எதிர்பார்க்கல. இந்த இடத்துல ரயான் மேலே இருந்த கோவத்தை விட முத்துக்கு மஞ்சரி மேலே இருந்த கோவம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல தீபக் வாயே திறக்கலை, ஏன் திறக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டினாக இருக்குது. அப்போது மஞ்சரி கேட்ட கேள்வியை நியாயமாக தீபக் கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த பஞ்சாயத்து போகும்போது தீபக் நடுவில் போகலை. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து கார்டன் ஏரியாவில் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக தீபக்கு தெரியாமல் இருக்காது. அந்த இடத்துல அவர் இல்லைனாலுமே அவர் காது போயிருக்கும், அவர் அதை அட்ரஸ் பண்ணலை. இப்போ அவர் முன்னாடி அது நடக்குது அப்படின்னாலுமே நீ இப்படி பேச வேணாம் முத்து, நீ சொன்னதும் தப்பு தானே அப்படின்னு வந்து, ஏன்னா ரயானும் தீபக்கு ஃப்ரெண்டு தான், முத்துவும் தீபக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் ரயான்கிட்டையும் தீபக்கு முரண்பாடு இருக்குது, மஞ்சரிக்கிட்டேயும் முரண்பாடு இருக்குது. ஆனால் முத்துக்கு இப்போ ஜால்ரா போடணும் அப்படிங்கிறதுக்காக கம்முன்னு இருக்காரு அப்படின்னு தான். ஆனால் அந்த முத்து தீபக் கிட்ட தான் போய் என்னென்ன நான் இப்போ தப்பாக சொல்லிட்டேன், நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்லலை. நீங்களே அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, நடுவில் என்னை வலிக்காதீங்கன்ற மாதிரி அவர் சைலண்ட்டாக சந்து கேப்பில் சைலண்ட்டாக இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு இடத்துல இதை உட்காந்து மஞ்சரியும் முத்துவும் பேசும்போது நான் அதை 24/7 சொல்லியிருப்பேன். இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே தீபக் தானா. வெளியிலேயே தீபக் வந்து இதை சொல்லியிருக்காரு. என்னடா எவனுமே ஃபோனே எடுக்க மாட்டேன், எல்லாம் பயந்துட்டாங்களாடா ஃபோன் எடுக்கன்னு சொன்னதை தான் எடுத்துகிட்டு வந்து முத்து இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ தீபக் சொன்னது மட்டும் சரியான்னு மஞ்சரிக்கிட்ட கேட்கும்போது அதை நீங்கள் 2 பேர் தனியாக உட்காந்து பேசினது முத்தி. அந்த இடத்துல ஜாக்லின் கூட இருந்தாங்களேன்னு முத்து சொல்லியிருப்பாரு. ஜாக்லின் இருந்தாலும் ஜாக்லின் உங்க கூட ஒத்து போயிட்டாங்க, ஓகே. ஆனால் நீ லிவிங் ரூமில் இந்த விஷயம் பண்ணும்போது எதிர்க்க 4 பேர் வந்து இன்னும் அந்த டாஸ்க் பண்ணலான்னு போது எல்லாருக்கும் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லைனா அது எல்லாரையும் அது வேறு மாதிரி மீன் பண்ணோன்னா அது தப்பாக தானே இருக்கும் முத்து, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் பெருசாக போகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மஞ்சரி மேலே தான் அவருக்கு கோவம் வரும் ரயானை விடவும்.
அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜாக்லினும் உள்ள வந்து இதை விட்டுருங்களேன், 2 பேரும் ஏன் இதை பெருசுப்படுத்துறீங்க, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த இடத்துலேருந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை வெளில போயிட்ட முத்து ரொம்ப ஒன்றும் வெளில போக மாட்டார். கண் படுற தூரத்தில் தான் அவங்க உட்காந்துருப்பார். அருண்கிட்டையும் விஷால்கிட்டையும் போய் உட்காந்துருவார். இப்போ இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம், அந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் மாற்றி மாற்றி கேம் ஆடிட்டு இருக்காரு முத்து. அடிச்சா அப்படிங்கிறத விட இவர் ஒன்று கிளப்பி விட்டு யாரும் இவரை தாக்கக்கூடாது. ஏன்னா இவர் அடிப்பாராம், மற்றவங்க வாங்கிக்கணுமா, ஆனால் மற்றவங்க அடித்தா இவர் எஸ்கேப் போயிடுவாராம். இந்த பக்கம் போய் சேர்ந்துருவாரா இல்லை அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாரான்ற மாதிரி ஒரு ஒரு சீப்பான கேமை தான் முத்து ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஸோ அருணுக்கும் விஷாலுக்கும் போய் நடுவில் உட்காந்துட்டு இப்போ வந்து இங்கே ஜாக்லின், ரயான், மஞ்சரி திருப்பி அந்த ஆர்குமெண்ட் போகும்போது இப்போ புரியுதா மஞ்சரி, நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் நேற்றே பேசினேன், அதுக்கு அப்பாலஜைஸ் கேட்டேன், ஆனால் திருப்பி இப்போ காலையில் முத்து சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு நான் சொன்னும் போது இப்போ இந்த இடத்துல மஞ்சரியும் சரி பவித்ராவும் சரி அவங்க 2 பேர் பேசும்போது நீ நடுவில் ரயான் நீ பழசை எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரயானையும் கேட்க தான் செய்கிறாங்க. ரயான் வந்து அவரோட ஸ்ட்ராங்கில் ஒரு ஸ்டாண்டாக இருக்கார். அது முடியாதுங்க, ஒரு விஷயம் அந்த டாபிக் வரும்போது அவங்கவுங்க அதங்கத்தையும் இல்லை அவங்கவுங்களுக்கு மனசில் இருந்த ஒப்பீனியனையும் அவங்க வைக்க தான் செய்வாங்க. அப்படி தான் ரயானும் வச்சாருன்னா இந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, 2 பேரும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குற பட்சத்தில் முத்து உடனே நான் தான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன்ல, ஏன் என்னை பற்றி பேசுகிறீங்க, நான் இல்லாத இடத்துல என்னை பற்றி பேசாதீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க முத்து, நீங்கள் ஒன்றும் கேம் விட்டு வெளியில் வரலையே, உங்களுக்கு தெரியாத தூரத்தில் நீங்கள் வெளியில் வேற எங்கேயா இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒன்றும் பேசலையே, முன்னாடி தானே பேசுகிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் முத்து, ஏன் நீங்கள் மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசவே இல்லையா, ஏன் மஞ்சரி அந்த இடத்துல இல்லாதப்போ தானே நீங்கள் மஞ்சரியை பற்றி தீபக் கிட்ட பேசுகிறீங்க, சகுனி வேலை பார்த்து விட்டு போயிட்டியான்னு அவங்க காதில் விழாத மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து கேட்டோன்னே வேலையை பார்த்து விட்டு போயிட்டியான்னு அப்படியே மாற்றி சொல்கிறீங்க. அந்த சகுனின்ற வார்த்தை உங்களுக்கு தைரியம் தான் 2வது வாட்டி ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது தானே. ஏன் அதே மஞ்சரியை பற்றி நீங்கள் ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் தீபக் கிட்ட பேசவே இல்லையா இதுக்கு முன்னாடி, இல்லை அதுக்கப்புறம் அருண் விஷால் பற்றி நீங்கள் வந்து மஞ்சரி கிட்ட பேசவே இல்லையா, அருணோட வன்மத்தை பற்றியோ விஷாலோட டர்ட்டி கேமை பற்றியோ நீங்கள் பேசவே இல்லையா, இது என்ன நியாயம் முத்து, உங்களை பற்றி மட்டும் யாரும் பேசக்கூடாது, நீங்கள் மட்டும் எல்லார் பற்றியும் பேசுவீங்க அப்படின்னு. ஏன் இப்போ 2 நாளாக நடக்கிற டாஸ்கில் கூட அந்த ட்ரம் டாஸ்கில் பவித்ராவோட கேம் பிளே இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அருண்கிட்டயோ விஷால்கிட்டயோ தீபக் கிட்டயோ உட்காந்து நீங்கள் பேசலையா, அந்த இடத்துல பவித்ரா இல்லவே இல்லையே, ஏன் நீங்கள் பேசுனீங்க, ஆனால் உங்களை பற்றி பேசினா மட்டும் உங்களுக்கு கொத்துதோ கொடாயுதோ அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் முத்துவோட பிஹேவியர் இருந்தது, சுயநலமாக தான் அது இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் முத்துக்கு முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் இதில் பேசுகிறதுக்கு இல்லை. அவருமே வந்து அந்த வீட்டில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் முன்னாடி வந்திருக்காரு தவிர நியாயமாக ஆடிலாம் கேம் ஆடிலாம் முன்னாடி வரல அப்படின்னும் போது அவருக்கான குறைஞ்சபட்ச எத்திக்ஸாவது அங்கே இருக்கான்னா அவருக்கான எத்திக்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர மற்றவங்களுக்கான எத்திக்ஸோ கேமுக்கான எத்திக்ஸோ அங்கே இருக்கான்னு கேட்டால் அவர் கேமுக்கான அவர் ரூல்ஸ் போடுற ஒரு எத்திக்ஸை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு தவிர அதில் பிக் பாஸ் ரூல்ஸ்க்கும் அவர் கன்சிடர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வீட்டில் இருக்க மற்றவங்க எமோஷன்ஸ்க்கும் அவர் வந்து என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் இப்படி பெருசாக போகும்போது அங்கே வந்து ஹவுஸ் இன்சார்ஜாவோ இல்லை ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாவோ இருக்கிற ஜாக்லின் வந்து பேட்டரி எடுக்கிற டைம் வச்சு போய் பேட்டரி எடுமுத்துன்னு சொல்கிறான். ஏன்னா இவர் ரொம்ப சீரியஸாக மஞ்சரி கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டுருக்காரு. இப்போ என்னை பற்றி பேசாத செய்யாத ரயன் பண்ணது மட்டும் சரியா அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக்லின் போய் பேட்டரி எடுன்னு சொல்லும்போது இரு பேசிகிட்டு இருக்கால போகிறான் அப்படின்னு, இல்லை டைம் ஆயிடுச்சு போய் எடு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே போகிறேம்மா பேசிகிட்டு இருக்கான்ல போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணுலேயும் அந்த வார்த்தையிலையும் அந்த கோத்தோட அந்த உச்சக்கட்ட வன்மம் அங்கே தெரிஞ்சுது, எரிச்சல் அங்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஏன் இந்தளவு கோவப்படுற முத்து, நான் என்னோட வேலையை தானே செஞ்சேன், டைம் ஆயிடுச்சு எடுன்னு சொன்னேன் அப்படின்போது போகிறோம்மா இவ்வளோ என்ன இப்போ அவசரம் போகிறேன்னா. ஸோ நீங்கள் பேசும்போது யாரோ குறுக்க வந்து அவ்வளோ கோவம் வருதா, இல்லை உங்களை பற்றி யாராவது குறை சொன்னால் அவ்வளோ கோவம் வருதா, இல்லை உங்களை குறையே சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ வந்து ரொம்ப நியாயமாக 100% பியூராக அந்த கேம் ஆடுறீங்களான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்களும் தப்பும் பண்ணுறீங்க, அது சரி பண்ணுறதுக்கு 1008 விளக்கமும் கொடுக்குறீங்க. உங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்க தான் செய்யுது, அந்த டர்ட்டி கேம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சேனல் இவ்வளோ நாள் அதை பொத்தி வச்சுட்டு இப்போ அதை ரயான் எதிர்க்க நின்று சட்டுன்னு கேள்வி கேட்கவும் உங்களுக்கு ரயானை ஃபேஸ் பண்ண முடியலங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ரயானுக்கு ஈக்குவலாக மஞ்சரி உங்கள் ஃப்ரெண்டான மஞ்சரியே அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல சுருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு குத்துது கொடாயுதுன்னும் போது இப்போது இதில் வந்து தீபக் மட்டும்தான் வாய் திறக்கலன்னா அதனால தான் தீபக்குக்கு முத்துவோட ஓட்ஸ் வருது. ஆனால் மஞ்சரியை கேள்வி கேட்ட மஞ்சரி வந்து முத்துவை கேள்வி கேட்கறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரியை வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்காததுனாலையோ இதுக்கு அவங்க கலர் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதுவுமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மஞ்சரிக்கான ப்ராப்பர் ஓட்ஸ் அவங்களுக்கான அந்த டிசர்விங் கண்டஸ்டன்ட்னு அவங்க வந்து அதை கொடுத்தாலும் ஆனால் ப்ராப்பர் ஓட்டிங் அவங்களுக்கு வராதனால மஞ்சரி லீஸ்ட் ஓட்டிங்கில் தான் இந்த வீக் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான எவிக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது அது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு
ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸை வெளில அனுப்ப போகிறீங்க. இப்படி முட்டாள்தனமாக ஒரு முத்துவோட கேமை முட்டு கொடுக்குற ஆடியன்ஸ்னால ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் வெளில போக போகிறாங்க. அது ஜாக்லினாக இருப்பாங்களா, பவித்ராவாக இருப்பாங்களா, இவங்க மஞ்சரியாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் முத்துக்கு ஜால்ரா போட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக முத்துவோட ஓட்ஸ் தீபக்கு போயிருக்கிறது தான் அதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் எப்படி போகும் அப்படிங்கிறத விட டைட்டில் வின்னர் முத்து தான்னா எனக்கு இதை அக்செப்ட் பண்ணவே முடியலனாலும் இதை ரிவ்யூக்காக நான் அக்செப்ட் பண்ணி பேசி தான் ஆகணுன்ற இடத்துல நான் இதை சொல்கிறேன் கைஸ். பட் ஆனால் இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க போகுது. அதுவும் அது கேர்ள்ஸ் டீம் பாய்ஸில் யார் போனாலும் அது அன்ஃபேர் எவிக்ஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா கேர்ள்ஸ் அளவுக்கு அந்த கேமில் யாரும் டஃப் கொடுக்கவே இல்லை. அது அன்ஷிதாவாகட்டும், அப்புறம் வந்துட்டு சாச்சனாவாகட்டும், இல்லைனா பவித்ராவாகட்டும், மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலனாலும் ஒரு ஃபேர் கேமை தான் அவங்க ஆடிருக்காங்க. அன்ஃபேரெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு அந்த கேமில் டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை நான் கேர்ள்ஸ் தான் சொல்லுவேன். பாய்ஸ் டீமில் அந்தளவுக்கு ஈக்குவலாக யாருமே கொடுக்கல. ஆனால் பாலிடிக்ஸ் அங்கே விளையாடும் அப்படின்னும் போது விஜய் டிவி பியூர் பாலிடிக்ஸாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண தான் போகிறாங்க. அது கேர்ள்ஸ் டீம்லேருந்து நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல பாய்ஸ் டீமில் அருணையோ விஷாலையும் ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே வச்சிருக்கிறதும், தீபக்கு ஜென்யூன் சொல்லி உள்ளே வச்சிருக்கிறதும், இல்லைனா வந்துட்டு ராணவுக்கு வந்து ஏன் உள்ள முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்தாலும், ரயான் டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்தில் ரயான் டிடிஎஃப்க்கு கொண்டு வந்தது ஓரளவுக்கு கொஞ்சம் பிபி டீம் ஏதோ முத்துக்கு எதிராக ஒரு கண்டஸ்டன்ஸை நிறுத்தியிருக்காங்க நம்மளுக்கு சொல்ல தோணுது. பார்க்கலாம் இது எது வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல முத்துவோட வன்மமோ, முத்துவோட கோவமோ, முத்துவோட அந்த ஒரு அக்ரெசிவ்னஸும் அடமண்ட்டும் வெளில அப்பட்டமாக தெரிஞ்சு அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் கைஸ். தேங்க்யூ.